ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய தேர்ட் சாப்டர் தெர்மல் ஃபிசிக்ஸ் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் நோட் பார்க்கலாம். ஸோ தெர்மல் ஃபிசிக்ஸ்னால் நம்ம என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, ஏன் ஐஸ் மெல்ட் ஆகுது, ஏன் ஹாட் டீ கொஞ்சம் நேரம் கழிச்சு கோல்டாக மாறிடுது, ஏன் நம்ம வின்டர் சீசனில் தான் ஸ்வெட்டர் உள்ளன் க்ளோத்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சிருக்கோமா? அதுக்கெல்லாம் ஆன்சர் என்னென்னா தெர்மல் ஃபிசிக்ஸ் தான். The thermal physics is the branch of physics that studies heat, temperature and how heat moves from one object to another. ஸோ நம்ம போர்ஷனில் என்ன படிக்க போகிறோன்னா, ஹீட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, அப்சல்யூட் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர்னா என்ன, தெர்மல் எனர்ஜி, தெர்மல் ஈக்லிபிரியம்னா என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸ், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ரியல் கேஸ் அண்ட் ஐடியல் கேஸ். ஸோ இதெல்லாம் இந்த சாப்டரில் பற்றி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான சாப்டரும் கூட. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா சன் தான் ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் தெர்மல் எனர்ஜி ஃபார் ஆல் லிவிங் ஆர்கானிசம். சன் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட். ஸோ நம்மளுக்கு தெர்மல் எனர்ஜின்றது என்னென்னா அதான் காஸ், அதோட டெம்பரேச்சர் தான் அதோட எஃபெக்ட். ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசமும் நீட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் தேர் சர்வைவல். நெக்ஸ்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் த பாடி. ஏன்னா ஹீட்டை எப்படி மெஷர் பண்ணோம்னா டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். It is a higher for hotter body and lower for the colder body. It is a property that determines the direction of the flow of heat. Temperature indicates the average kinetic energy of the particle in a substance. So what is next? Absolute scale. அப்சல்யூட் ஸ்கேல் நம்ம என்ன கெல்வின் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. கெல்வின் ஸ்கேல் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, ஸோ இது ஸ்டார்ட் ஃப்ரம் அப்சல்யூட் ஜீரோ. அப்சல்யூட் ஜீரோன்றது என்னென்னா -273 டிகிரி செல்சியஸ் விச் இஸ் 0 கெல்வின். ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம கெல்வின் ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீட் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோம். ஸோ the temperature can be converted into Kelvin, Kelvin to Celsius, Celsius to Fahrenheit. ஸோ அது கால்குலேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ 1 Kelvin is equal to Celsius plus 273 degree and Fahrenheit and Kelvin in terms of Fahrenheitல மாட்டும் போது Kelvin is equal to Fahrenheit plus 460 into 5/9. ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ லேட்டராக ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தெர்மல் ஈக்லிபிரியம். தெர்மல் ஈக்லிபிரியம் என்னென்னா ஒரு when two or more bodies are in thermal equilibrium எப்போ சொல்லுவோம்னா when they have the same temperature. ஸோ இப்போ ஒரு ஹாட் பாடியோ ஒரு கோல்ட் பாடியோ ஒரு பிளேஸில் வைக்கிறோம். ஸோ அது ரெண்டுமே டெம்பரேச்சர் கம்மியாகி ஒரு ரெண்டுத்துக்கும் ஒரு சேம் டெம்பரேச்சர் வரதா என்னென்னா they said to be in thermal equilibrium. So heat flows from a body at high temperature to a body at low temperature until both reach the same temperature. So this is the thermal equilibrium. Next, what is thermal energy? ஸோ தெர்மல் எனர்ஜின்றது என்னென்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆஃப் த பாடி டியூ டு தேர் ரேண்டம் மோஷன். ஸோ நம்ம அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிறத வச்சு அந்த ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும். அதுதான் என்னென்னா தெர்மல் எனர்ஜி. When hot object is in contact with the cold object, the energy flows from hot object to the cold object. This energy is called thermal energy. So thermal energy நம்ம என்னென்னா ஹீட்டுன்னு சொல்லுவோம். ஹீட்டுன்றது என்னென்னா எனர்ஜி இன் டிரான்சிட். அதாவது மூவ் ஆகுறப்போ மூவ் ஆகுறப்ப எனர்ஜி கிடைக்கக்கூடியது தான் ஹீட். ஸோ இந்த ஹீட்டை எப்படி மெஷர் பண்ணுறோம்னா ஜூலில் மெஷர் பண்ணுறோம். 1 joule is the SI unit of heat energy. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். ஸோ கண்டக்ஷன்னா நம்ம என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாட் டீயில் என்னென்னா நான் ஒரு ஸ்பூன் வைக்கிறேன். அந்த ஸ்பூன் அந்த ஹாட் டீயில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி ஸ்பூனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தட் இஸ் அ கண்டக்ஷன். ஸோ கன்வெக்ஷன்றது சர்க்குலேட் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மூலிமா கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் கன்வெக்ஷன். Characteristic features of heat energy transfer. Heat flows from very important. Heat flows from a system at high temperature to the system at lower temperature. ஸோ எப்போவுமே ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர் தான் ஹீட் ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் நாட் ஆல்டர்ட் வென் இட் இஸ் ஹீட்டட் ஆர் கூல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 1 kg ஆஃப் வாட்டரை நான் ஹீட் பண்ணுறேன்னா அதே 1 kg ஆஃப் வாட்டர் தான் ஹீட் பண்ணதுக்கப்புறமும் இருக்கும். இதே ஒரு 500 கிராம் அயனை நான் கூல் பண்ணுறேன்னா அதே கூலிங்க்கு அப்புறமும் அதே 500 கிராம் அயன் தான் இருக்கும். ஸோ அதுதான் இந்த செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஃபார் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் கெயின் பை த கோல்ட் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த ஹீட் லாஸ் பை த ஹாட் சிஸ்டம். எவ்வளோ ஹீட் கோல்ட் பாடி கெயின் பண்ணியிருக்கோ அதே ஹீட் ஹாட் பாடி லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் தேர்ட் பாயிண்ட். ஸோ தீஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். Effect of heat energy.
அதாவது வந்து கண்டிப்பாக ஹீட் எனர்ஜிக்கு சில எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஹீட் மேட்ரி கேன் சேஞ்ச் த ஸ்டேட் அண்ட் சைஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். when the substance is heated it shows one or more of the following changes. கண்டிப்பாக ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது ஒன்று டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், இல்லை அதோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் இருக்கும், இல்லாட்டினா எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் வந்து என்னென்னா சாலிட், லிக்விட், கேஸ் ஏதாவது அந்த ஸ்டேட் வந்து சேஞ்சஸ் ஆகலாம். கண்டிப்பாக வந்து எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சஸ்பென்சஸ் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இதை நம்ம ஹீட் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுன்றதை வந்து போனது டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சாலிட்ஸ்லேயும் நடக்கும், லிக்விட்ஸ்லேயும் நடக்கும், கேஸஸ்லேயும் நடக்கும். ஸோ when the heat energy is supplied to the body its dimension increases. The increase in dimension due to rise in temperature is the thermal expansion. ஸோ ஃபஸ்ட் வந்து சாலிட்ஸில் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்று வந்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன் விச் இஸ் சேஞ்சஸ் இன் லென்த். அதோட சேஞ்சு அதாவது ஹீட் ஆகும்போது அதோட சேஞ்சு மட்டும் அந்த லென்த்தோட மட்டும் சேஞ்ச் ஆகும், ஏரியா வால்யூம் அப்படியே இருக்கும். ஸோ விச் இஸ் தி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராட் எடுத்திருக்காங்க, அதோட லென்த் வந்து L0. ஸோ அதை ஹீட் பண்ணோடனே அதோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது விச் இஸ் சேஞ்சஸ் டு ΔL. ΔLன்றது ஒரு இன்க்ரீஸ் இன் சேஞ்சாக மாறி இருக்குது, லென்த் வந்து மாறி இருக்குது. ஸோ அந்த ஆல்ஃபா எல் அப்படின்னு போட்டிருக்காங்களா, அது வந்து என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு alpha L is equal to delta L divided by L0 into delta T. ஸோ இந்த டெல்டா எல்ன்றது வந்து சேஞ்சஸ் இன் லென்த் அண்ட் L0ன்றது இனிஷியல் லென்த் அண்ட் டெல்டா டீன்றது வந்து ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சேஞ்சஸ் இன் ஏரியா, அதை தான் என்னென்னா சூப்பர்ஃபிஷியல் ஏரியல் எக்ஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. இந்த ஏரியா சேஞ்ச் ஆகும், அதோட திக்னஸ்லாம் அப்படியே சேமாக தான் இருக்கும். ஷீட்ஸில் சர்ஃபேஸஸ்லாம் இந்த மாதிரி ஹீட் பண்ணுறப்போ மாறும். ஸோ அதோட இனிஷியல் ஏரியா வந்து A0 அண்ட் டெல்டா ஏன்றது வந்து சேஞ்சஸ் இன் ஏரியா. ஸோ டெல்டா டீன்றது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஆல்ஃபா ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஏ டிவைடட் பை A0 இன்ட்டு டெல்டா டி. ஸோ இதே மாதிரி சில மெட்டீரியல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஏ வந்து கொடுத்துருப்பாங்க, கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் வந்து கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் சேஞ்சஸ் இன் வால்யூம் சேஞ்ச் ஆகும். ஆனால் வந்து என்னென்னா இது வந்து எல்லாத்துலேயுமே சாலிட்ஸ், லிக்விட், கேஸஸ் எல்லாத்துலேயுமே நடக்கும். அதே மாதிரி டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா V0 டெல்டா டி. ஃப்ரம் திஸ் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் alpha V is equal to delta V divided by V0 delta T. So V0 is the original volume, delta V is the change in volume. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விடில் பார்த்தோம்னா ஹீட் ஆனோடனே ஆட்டம்ஸ் இந்த லிக்விட் வந்து என்னென்னா மூவ் ஃபாஸ்டர் அண்ட் ஃபர்தர் அப்பார்ட். த லிக்விட் எக்ஸ்பான்ஸ் இன் மோர் தென் சாலிட்ஸ் ஃபார் த சேம் ரைஸ் இன் டெம்பரேச்சர். So the coefficient of cubical expansion of the liquid is independent of temperature. Alpha liquid will be the greater than alpha solid. Next one, the expansion in gases. So gases-la பார்த்தோம்னா gas expand much more than liquids or solids for same rise in temperature. The coefficient of the expansion of the gas depends on temperature. So alpha gas is very much greater than alpha liquid than alpha solid. So இருக்கலே கேஸுக்கு தான் coefficient of expansion அதிகமாக இருக்கும். கேஸுக்கு அப்புறம் லிக்விடுக்கு அதிகமாக இருக்கும், லிக்விட்க்கு அப்புறம் தான் சாலிட். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். ரியல் எக்ஸ்பான்ஷனும் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷனும் லிக்விடில் வந்து எப்படி நடக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் ஃப்ளாஸ்க் வித் நேரோ நெக் இருக்கணும், கலர்டு லிக்விட், பர்னர் ஸ்டாண்டு. முதல் அந்த ஃப்ளாஸ்கில் வந்து ஃபில் த கிளாஸ் ஃப்ளாஸ்க் வித் கலர்டு லிக்விட் அப் டு லெவல் L1. மார்க் த லிக்விட் லெவல் as L1. ஹீட் த ஃப்ளாஸ்க் அண்ட் த லிக்விட் டுகெதர். ஸோ அட் ஃபர்ஸ்ட் த லிக்விட் லெவல் வந்து என்னென்னா ஃபால்ஸ் டு L2 பிகாஸ் த கிளாஸ் ஃப்ளாஸ்க் எக்ஸ்பேண்ட்ஸ் ஃபஸ்ட். As heat continues, the liquid expands more than the flask and the level rises to L3. So இங்கே ரியல் எக்ஸ்பான்ஷன் வந்து என்னென்னா ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் which is L3 minus L2 and apparent expansion வந்து observed expansion in the container L3 minus L1. இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக பிஃபோர் ஹீட்டிங் வந்து அது L1 லெவலில் இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஹீட் பண்ணோடனே வந்து அந்த கண்டெய்னர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அதனால என்னென்னா லிக்விட் லெவல் வந்து L2க்கு கீழே இறங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா லிக்விட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் மோர் தென் கண்டெய்னர். ஸோ த லெவல் ரைசஸ் டு L3. ஸோ கண்டெய்னரும் எக்ஸ்பேண்ட் ஆகும், லிக்விட் லெவலும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னர் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் லிக்விட் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து நடக்குது. ஸோ ரியல் எக்ஸ்பான்ஷன்றது என்னென்னா
is the true increase in the volume of the liquid. Apparent expansion is the increase in the liquid level in the container. So the real expansion is always greater than the apparent expansion. This is the important line in this experiment. Real expansion is greater than the apparent expansion. அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து சொல்ல வராங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ த ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் L3 minus L2, த அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் L3 minus L1. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸ் வந்து எதை கனெக்ட் பண்ணுதுன்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர். ஸோ பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரோ லா மூணுமே ஒரு லா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாயில்ஸ் லான்றதுனா லா ஆஃப் ப்ரெஷர். When the temperature of the gas is kept constant, the volume of the fixed mass of a gas is inversely proportional to its temperature. So the volume, main on the volume is inversely proportional to the pressure, then which is PV is equal to constant. When the temperature is constant, PV is equal to constant. நீ வால்யூமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும், வால்யூமை டிக்ரீஸ் பண்ணோம்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த கிராஃபில் வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ if the pressure is double, the volume decreases the half. Next வந்து சார்லஸ் லா. சார்லஸ் லான்றது லா ஆஃப் வால்யூம். when the pressure of the gas is kept constant, the volume of the fixed mass of the gas is directly proportional to its absolute temperature. So volume is absolutely proportional to temperature. ஸோ இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணுறோம், ஆனால் வந்து அதோட வால்யூம் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. வால்யூம் will be the constant. If the temperature is double, the volume becomes doubled. Next வந்து அவகேட்ரோஸ் லா. அவகேட்ரோஸ் லாவில் வந்து at constant pressure and temperature, the volume of the gas is directly proportional to the number of moles present in it. So V is proportional to N. Now if the number of moles நம்ம வந்து டபுள் பண்ணோம்னா வால்யூம் நம்மளுக்கு வந்து நம்பர் டபுள் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த இதில் வந்து மெயினாக சொல்கிறாங்க. அதான் அந்த கிராஃப்லையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேஸஸ், ஐடியல் கேஸஸ். ரியல் கேஸஸ் ஆர் ஆக்சுவல் கேஸஸ், ஐடியல் கேஸஸ் ஆர் தியரிட்டிக்கல் கேஸஸ். ரியல் கேஸஸ் வந்து if the gas molecule interact with each other, the gas is called real gas. They have a intermolecular attraction or repulsion. At high pressure or low temperature, the real gases show the ideal behavior, show derivation from ideal behavior. Next வந்து ideal gas வந்து என்னன்னா, if the gas molecule do not interact with each other and have a negligible size, the gas is called ideal gas or perfect gas. At low pressure and high temperature, the real gases behave like ideal gases. Next வந்து ideal gas equation, very very important equation. The important 5 mark question இதில் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 லாலேருந்து டெரைவ் பண்ணுவாங்க. ஃப்ரம் பாயில்ஸ் லா, ஃப்ரம் சார்லஸ் லா, ஃப்ரம் அவகேட்ரோஸ் லா. ஃப்ரம் பாயில்ஸ் லா, PV is equal to constant. From Charles law, V by T is equal to constant. From Avogadro's law, V by N is equal to constant. So combining these 3 equations, Boyle's law, Charles law and Avogadro's laws, we get PV divided by NT is equal to constant. Now N is the mu into Na, that is mu ன்றது வந்து number of moles of the gases, Na is the Avogadro number. If you consider a gas which contains mu moles of the gas, the number of atoms contained will be equal to the mu times the Avogadro number Na. So we substituting N is equal to mu Na in the above equation. PV divided by mu into Na into T is equal to constant. Now this constant, the value of the constant in the above equation is taken to be a Boltzmann constant Kb. So the Kb is equal to 1.38 into 10 to the power minus 23 joule Kelvin minus 1. So which is the Boltzmann constant. So substituting this Boltzmann constant Kb in the place of constant. So PV is equal to Kb. This mu NaT will be go upside. So
Now we are taking this mu NaKb is equal to R. R is the universal gas constant. So PV is equal to RT. This is the ideal gas equation, very very important derivation. So please study well, prepare well for your examination.